نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் நல்லவர்களோடு அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, நபிமார்களின் வாழ்வினிலே என்கிற ஒரு தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியின் இரண்டாவது ஜும்மாவுடைய நாளில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். சென்ற வாரத்தில் இந்த உலகம் படைக்கப்பட்ட விதம், இந்த உலகத்தில் இருக்கின்ற உயிரினங்கள் எவ்வாறு படைக்கப்பட்டது, படைக்கப்பட்ட அனைத்தும் அல்லாஹ்வுக்கு எவ்வாறு அடிபணிந்து சுஜூது செய்கின்றது, அந்த அடிப்படையில் முதல் மனிதரும் நம்முடைய தந்தையுமாகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட விதத்தையும், அவர் எவ்வாறு படைக்கப்பட்டார், எந்த கிழமையில் படைக்கப்பட்டார், எந்த நேரத்தில் படைக்கப்பட்டார் என்பதனை எல்லாம் சென்ற வார ஜுமாவுடைய உரையில் நாம் அறிந்து கொண்டோம். அதனைத் தொடர்ந்து இந்த ஜுமாவிலும் ஒரு சில குறிப்புகளை நாம் காணவிருக்கிறோம். அதற்கு முன்னதாக சென்ற வார ஜுமாவினுடைய உரையில் ஒரு 2 திருத்தங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் திருக்குர்ஆனில் 200க்கும் அதிகமான இடங்களில் சொல்லப்பட்டிருப்பதாக கூறியிருந்தோம். அது 20க்கும் மேற்பட்டதாக என்று திருத்திக் கொள்ளவும். அதேபோல
தினசரி சூரியன் அல்லாஹ்வுடைய அரிசுக்கு கீழ் அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்பதாகவும், கியாம நாளின் பொழுது அந்த அனுமதி மறுக்கப்பட்டு சூரியன் வழக்கத்திற்கு மாற்றமாக மேற்கு திசையில் உதிக்க ஆரம்பிக்கும் என்பதனை கிழக்கு திசை என்று கூறியிருந்தோம். அதனையும் திருத்திக் கொள்ளவும். சென்ற வார 2வது ஜுமாவினுடைய உரையில் தினசரி நாம் 2500 நன்மைகளையும் 2500 பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குரிய திக்ருகளை நாம் அறிந்திருந்தோம். அந்த ஹதீஸ் எண் நஸஈ 1331, இப்னு மாஜா 916வது நபிமொழி. சென்ற வாரம் அந்த ஹதீஸ் எண் குறிப்பிடப்படவில்லை. அன்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஆதமுடைய மக்களில் உலகம் அழிகின்ற வரை உள்ள மக்களில் நிறத்திற்கு நிறம், முகபாவனைகளில் மனிதர்கள் வேறுபடுகின்றார்கள். அது குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு குறிப்பு அஹ்மத் என்கிற நபிமொழி தொகுப்பில் 19811வது நபிமொழி, அபூதாவூத் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4073வது நபிமொழி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹு தஆலா முதல் மனிதர் நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைக்க நாடி இந்த பூமியிலிருந்து அனைத்து பகுதிகளிலிருந்தும் அல்லாஹ் மண் எடுத்து படைத்த காரணத்தினால்தான் மனிதர்கள் மத்தியிலே உள்ள இந்த நிறவேற்றுமை உருவாகி இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படைக்கப்பட்டவுடன், தன்னுடைய ரூஹை ஊகி அல்லாஹ் படைக்கப்பட்டவுடன் முதலில் அவருக்கு ஒரு தும்மல் ஏற்படுகின்றது. தும்மியவுடனே அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹுவை நினைவு கூற ஆரம்பித்தாராம். அதனை செவியுற்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அல்லாஹ் உமக்கும் அருள் புரிவானாக என்று ஆதமுக்கு பதில் சொன்னான் என்கிற செய்தி இப்னு ஹிப்பான் என்கிற நபிமொழி தொகுப்பில் 6165வது நபிமொழியாக நம்மால் பார்க்க முடிகின்றது. இப்படியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். உம்தத்துல் காரி என்கிற ஒரு விளக்க உரை கிதாபில் ஆதம் என்கிற ஒரு சொல் ஹிப்ரு மொழியில் மண்ணை சார்ந்தவர் என்று சங்கை மிக்க இமாம்கள் அதற்கு விளக்க உரை தருகிறார்கள். அன்பானவர்களே, நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து இந்த உலகம் அழிகின்ற வரை உள்ள அனைத்து மக்களையும் அல்லாஹு தஆலா ஆதமுடைய முதுகுத்தண்டிலே இருந்து அந்த நாளிலேயே அல்லாஹ் வெளியாக்கவும் செய்தானாம். நம்ம எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய முதுகுத்தண்டிலிருந்து அன்றைக்கே அல்லாஹ் வெளியாக்கி நம் எல்லோரிடத்திலும் அல்லாஹு தஆலா ஒரு வாக்குறுதி வாங்கியதாக திருக்குர்ஆனிலே 7வது அத்தியாயத்தின் 20வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். 172வது வசனத்தில் சொல்லுகிறான். 7வது அத்தியாயத்தின் 172வது வசனம். இந்த வசனத்தில் ஆதமுடைய மக்களாகிய நம்மிடத்தில் இந்த பூமிக்கு நாம் தாயினுடைய கருவறையிலிருந்து வெளியே வருவதற்கு முன்னதாகவே அவனுடைய அந்த சன்னிதானத்தில் வைத்து நம் ஒவ்வொருவரிடத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வாக்குறுதி வாங்கியுள்ளான் என்பதனையும், அந்த வாக்குறுதியை ஒவ்வொரு இறை தூதர்களின் வாயிலாக இந்த மனித சமுதாயத்தை சார்ந்த நமக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் என்பதனையும் திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். 7வது அத்தியாயத்தின் 172வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், வஇது அகத ரப்புக்க மின் பனி ஆதம மின் லுஹூரிஹிம் ذُرِّيَّتَهُمْ. அல்லாஹ் ஆதமுடைய முதுகுத்தண்டிலிருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் வெளியாக்கி வஅஸ்ஹதஹும் அலா அன்ஃபுஸிஹிம்
உங்களுக்கு உங்களையே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாட்சியாகவும் ஆக்கி அல்லாஹ் கேட்டான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவன் அல்லவா என்று அல்லாஹ் கேட்டான். மனிதர்களாகிய நாம் அனைவரும் அல்லாஹ்விடத்தில் அன்றைக்கு பதில் சொன்னோம், காலு பலா ஷஹிதுனா, இறைவா இதற்கு நாங்களே சாட்சி என்று நீங்களும் கூறினீர்கள். அன் தக்கூலு யௌமல் கியாமத்தி இன்னா குன்னா அன் ஹாதா ஆஃபிலீன், நாங்கள் இது குறித்து எதுவும் அறியாதவர்களாக இருந்தோம் என்று மறுமை நாளில் நீங்கள் கூறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த வாக்குறுதியை உங்களிடமிருந்து நான் வாங்கினேன் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் நமக்கு சொல்லித் தருகிறான். அப்படியானால் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை மட்டுமே தான் வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த உள்ளமும் இந்த கண்களும் இந்த கையும் இந்த உடலிலே இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே தான் அடிபணிய வேண்டும். அவனை மட்டும்தான் ரப்பாக இந்த உள்ளம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நேர்மாறாக இந்த உள்ளத்தையும் உடல் உறுப்புகளையும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு ஒரு மனிதன் வணங்க அதை நிர்பந்தப்படுத்தினால் அது ஒரு அத்துமீறல் செயல், அது ஒரு அநியாயமான செயல். அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவதற்கு படைக்கப்பட்ட இந்த உறுப்புகளை அல்லாஹ் அல்லாதவர்களை நோக்கி படைக்க அவன் முற்படுத்தும் போது உறுப்புகளிலே அவன் அத்துமீறுகிறான், உறுப்புகளிலே வரம்பு மீறுகிறான். இது அல்லாஹ்வுக்கு கொடுத்த வாக்குறுதிக்கு நேர்மாறான செயல். அல்லாஹ்வை விட்டுவிட்டு அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவைகளை வணங்குவது, அது கல்லானாலும் மரமானாலும் கபரானாலும் சூரியனானாலும் சந்திரனானாலும் உயிருள்ளவையானாலும் உயிரற்றவையானாலும் இறந்தவைகளானாலும் எதுவானாலும் சரி, அல்லாஹ்வை மட்டுமே வணங்கத்தான் அல்லாஹ் நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய முதுகுத்தண்டிலே இருந்து நம்மை வெளியாக்கி அலஸ்து பிரப்பிக்கும், நான் தான் உங்களுடைய ரப் அல்லவா என்று அல்லாஹ் கேட்டான். காலு பலா ஷஹிதுனா, அதற்கு நாங்கள் சாட்சியா அல்லாஹ் என்று நாம் அல்லாஹ்விடத்திலே சாட்சி கூறியிருக்கிறோம். சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்தியும் இது நமக்கு நினைவுக்கு வரவில்லை என்பதுதான் யதார்த்தம். அதற்காக வேண்டி இல்லை என்று கூற இயலாது. நாமெல்லாம் தாயினுடைய கருவறையிலிருந்து வெளிவந்து இந்த பூமியில் தவழ்ந்து அதற்கு பிறகு சன்னஞ்சன்னமாக வளர்ந்து ஆளானவர்கள் நாமெல்லாம். நம்முடைய தாய், நாம் வளர்ந்து ஆளான பிறகு நம்முடைய தாய் ஒரு கட்டத்தில் நமக்கு நினைவுபடுத்துவாள், மகனே மகளே, நீ சிறு பிராயத்தில் தவழ்கிற நேரத்தில் நீ செய்த குறும்புத்தனம் கொஞ்ச நெஞ்சமல்ல, நீ இப்படி பேசினாய், இப்படி விளையாடினாய், இப்படி கீழே விழுந்தாய், இப்படியெல்லாம் நீ கொஞ்சி குழாவினாய், இப்படியெல்லாம் தவழ்ந்து தவழ்ந்து நீ விளையாடினாள் என்று சொல்லுவாள். அதெல்லாம் நமக்கு பெரிதான பிறகு நினைவுக்கே வராது. தாய் வளர்த்தியது பொய் என்று நாம் யாரும் சொல்வது கிடையாது. அதே போலத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மையெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட அந்த காலத்திலேயே நம்மை வெளியே எடுத்து நம்மிடத்தில் அல்லாஹ் ஒரு உறுதி பிரமாணம் வாங்கித்தான் இந்த பூமிக்கு அல்லாஹ் நம்மை அனுப்பி இருக்கிறான் என்று அல்லாஹ் இந்த 7வது அத்தியாயத்தின் 172வது வசனத்திலே சொல்கிறான். மறுமை நாளில் திரும்பவும் அல்லாஹ் அதை நம்மிடத்திலே கேட்பான் என்பதை புகாரியில் 3334வது நபிமொழியிலே நீங்கள் பார்க்கலாம். நரகம் தீர்மானிக்கப்பட்டவுடன் அல்லாஹு தஆலா யாருக்கு நரகத்தை விதியாக்கினானோ அவனை அல்லாஹு தஆலா அழைப்பான். அழைத்து அல்லாஹ் அவனிடத்திலே கேட்கிறான், நீ வாழ்ந்தாயே பூமி, அந்த பூமியில் இருக்கின்ற அனைத்து பொருள்களும் உனக்கு சொந்தமாக இருந்து அதை இந்த நாளில் எனக்கு நீ தந்து இந்த நரகத்திலிருந்து உன்னை நீ காப்பாற்ற விரும்புகிறாயா என்று அல்லாஹ் கேட்பானாம். அதற்கு அவன் சொல்லுகிறான், ஆமாம் யா அல்லாஹ், நான் விரும்புகிறேன் என்று அந்த மனிதனும் சொல்லுவான். உடனே அல்லாஹு தஆலா அவனுக்கு இந்த வாக்குறுதியை தான் ஞாபகப்படுத்துகிறான். நீ ஆதமின் முதுகுத்தண்டில் இருக்கும் போது உன்னை நான் அதிலிருந்து வெளியாக்கி லேசான ஒன்றைத்தானே உன்னிடத்தில் ஒரு வாக்குறுதியாக நான் கேட்டேன் என்று அல்லாஹ் கேட்கிறான். அடியான் சொல்லுகிறான், கெட்ட அடியான், நரகத்திற்கு விதியாக்கப்பட்டவன், அல்லாஹுவே எதை என்னிடத்திலே லேசாக நீ கேட்டாய் என்று அவன் கேட்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், ஆதமுடைய முதுகுத்தண்டிலே இருந்து வெளியாக்கி நான் தான் உன்னுடைய ரப்,
என்னை தவிர நீ யாரையும் வணங்கக்கூடாது என்று உன்னிடத்தில் மிக லேசான ஒன்றைத்தானே கேட்டு உன்னை நான் பூமிக்கு அனுப்பினேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை ஞாபகப்படுத்துகிறான் மறுமை நாளில் இந்த அடியார்களுக்கு. அப்படியானால் நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டதிலே இருந்து நம்மில் ஒவ்வொருவரும் இந்த உலகம் அழிகிற நாள் வரை உள்ள அனைத்து மனிதர்களும் ஆதமுடைய முதுகுத்தண்டிலே இருந்து வெளியாக்கப்பட்டு அல்லாஹுதான் நம்முடைய ரப் என்று அல்லாஹ் நம்மிடத்திலே ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறான். அந்த வாக்குக்கு துரோகம் செய்யாமல் இந்த உலகத்தில் வாழ வேண்டியது மனித சமுதாயத்தை சார்ந்த நம்முடைய தலையாய கடமை என்பதை முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு மனைவியும் உண்டு. ஆதம் அவருடைய மனைவி, அவரிலிருந்து தான் இந்த மனித சமுதாயமே உருவானது. நம்முடைய தாய்க்கு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹவ்வா என்கிற பெயரும் உண்டு என்பதை ஹதீசுகளின் வாயிலாக நம்மால் பார்க்க முடிகின்றது. அல்லாஹ் சொல்கிறான் 4வது அத்தியாயத்தின் 1வது வசனம், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அல்லதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக்க மின்ஹா ஸௌஜஹா. அவன் எப்படிப்பட்ட ரப்பு தெரியுமா? அவன்தான் உங்களில் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் படைத்தான். அவரிலிருந்து அவருடைய துணைவியரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்தான். அப்ப ஆதமுடைய துணைவியரை, அவருடைய மனைவியை படைத்ததாக அல்லாஹ் 4வது அத்தியாயத்தின் 1வது வசனத்தில் கூறியதைப் போல 39வது அத்தியாயத்தின் 6வது வசனத்திலும் அல்லாஹ் சொல்கிறான், ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதத்தின் சும்ம ஜஅல மின்ஹா ஸௌஜஹா. உங்களை ஒரே ஒருவரிலே இருந்து அவன் படைத்தான், பின்னர் அவரிலே இருந்து அவருடைய ஜோடியையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்தான் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மனைவி நம்முடைய தாயை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். 7வது அத்தியாயம் 189வது வசனத்திலும் அல்லாஹ் தொடர்ந்து அதை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறான். ஹுவல்லதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதத்தின் வஜஅல மின்ஹா ஸௌஜஹா. அவனே உங்களை ஒரே ஒருவரிலே இருந்து படைத்து அவரிலிருந்து அவருடைய துணைவியையும் அல்லாஹ் படைத்தான். லியஸ்குன இலைஹா, அவர் மன அமைதி பெறுவதற்காக என்றும் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 2916வது நபிமொழி. நம்முடைய தாய் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனைவியினுடைய பெயர் ஹவ்வா என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்திராவிட்டால், ஹவ்வா இல்லாவிட்டால் எந்த பெண்ணும் தன்னுடைய கணவனை ஒரு காலம் ஏமாற்றி இருக்க மாட்டாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். புகாரியில் 3330வது நபிமொழி, பனு இஸ்ராயீல் சமுதாயத்திற்கு அல்லாஹு தஆலா இறைச்சியை உணவாக ஆக்கி அதை நீங்கள் மறாவது நாள் எடுத்து வைத்து உண்ணக்கூடாது, அன்றன்றைக்கே உன்று முடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு கட்டளை பிறப்பித்திருந்தார். ஆனால் அந்த யூதர்கள் கட்டளைக்கு மாறாக அந்த இறைச்சியை சேமித்து வைத்து உண்ண ஆரம்பித்தார்கள். ஆகவே அந்த இறைச்சி அன்றைக்கு துர்நாற்றம் அடித்தது. இன்று வரை, கியாம நாள் வரை இறைச்சி ஒரு நாள் விட்டால் மறுநாள் அது துர்நாற்றம் அடிக்கக்கூடிய தன்மை வாய்ந்ததாக இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, பனு இஸ்ராயீல் சமுதாயம் இல்லாவிட்டால் இறைச்சி துர்நாற்றம் அடித்திருக்காது. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இல்லாவிட்டால் எந்த பெண்ணும் தன்னுடைய கணவனுக்கு ஏமாற்றம் செய்திருக்க மாட்டாள், ஏமாற்ற மாட்டாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த நபிமொழியிலிருந்தும் இந்த ஆயத்திலிருந்தும் நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு துணைவி இருந்ததாகவும் அவருடைய பெயர் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்றும் இந்த ஆதாரப்பூர்வமான நபிமொழிகளிலே இருந்தும் அல்லாஹ்வுடைய ஆயத்திலே இருந்தும் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மக்களும் இருந்திருக்கிறார்கள் என்பதை தப்சீர் தபரி என்கிற விளக்க உரை நூலிலே இருந்து நம்மால் பார்க்க முடிகின்றது. அல்லாஹும் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 5வது அத்தியாயத்தின் 27வது வசனத்தில் சொல்கிறான், வத்லு அலைஹிம் நபஅப்னை ஆதம பில் ஹக்கி. அந்த 2 புதல்வர்களுடைய, ஆதமுடைய 2 மக்களுடைய உண்மை வரலாற்றை அவர்களுக்கு நபியே நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ஆதமுடைய மக்களை குறித்துள்ள தகவலையும் திருக்குர்ஆனிலே நமக்கு ஞாபகப்படுத்துகிறான். சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள்,
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மக்கள் இருந்தார்கள், ஆண் மக்கள். அன்றைக்கெல்லாம் ஆதமுக்கு பிறக்கிற பெண் பிள்ளைகளையே, சகோதரியையே தான் திருமணம் முடிக்க வேண்டிய நிர்பந்தம். காரணம், சந்ததிகள் இல்லாத காலம். அதுதான் மனித சந்ததிகள் உருவாகிற ஆரம்ப காலகட்டம். ஆகவே சகோதரன் சகோதரி திருமணம் முடித்து அதன் மூலம் சந்ததிகள் பெருக பெருக பெருகத்தான் திருமண கட்டுப்பாடுகள் அல்லாஹ்வால் விதிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவிக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு ஆண் ஒரு பெண் என்ற வரிசை கிரகமாக குழந்தைகள் பிறக்க ஆரம்பித்தது. அந்த அடிப்படையில் முதலில் பிறந்தவர் காபீல் என்பவர். அந்த காபீலுக்கு அடுத்தபடியாக பிறந்த ஒரு பெண்மணி மிக மிக அழகான ஒரு பெண்மணியாகவும் இருந்தாள், அவருடைய சகோதரி, நம்முடைய பாஷையின். இரண்டாவது பிறந்தவர் காபீலுடைய சகோதரர் ஹாபீல். அவளுக்கும் ஒரு சகோதரி அடுத்ததாக பிறந்தால், அழகு கொஞ்சம் குறைந்தவளாக பிறந்தாள். மனித உருவத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆதமை அல்லாஹ் இந்த பூமியின் பல இடங்களில் இருந்து மண்ணெடுத்து படைத்த காரணத்தினால் தான் மக்களுடைய உருவ அமைப்பில் வித்தியாசங்கள் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த அடிப்படையில் காபீலுடைய சகோதரி அழகான பெண்ணாகவும், காபீலுடைய சகோதரி அழகான பெண்ணாகவும், ஹாபீலுடைய சகோதரி கொஞ்சம் அழகு குறைந்தவளாகவும் இருந்தாள். காபீல் விவசாயம் செய்கிறவராக இருந்தார், ஹாபீல் கால்நடைகளை மேய்க்கக்கூடியவராக இருந்தார். காலம் மெல்ல மெல்ல உருண்டோட ஆரம்பித்தது. ஹாபீல், காபீலுடைய சகோதரர் ஹாபீல், காபீலோடு பிறந்த அந்த அழகான பெண்ணை திருமணம் முடிக்க நாடுகிறார். காபீல் மூத்த சகோதரர் அதை மறுக்கிறார், அண்ணன் மறுக்கிறார். தந்தை ஆதம் 2 மக்களுக்கு மத்தியில ஒரு சமரசம் செய்கிறார். நீங்கள் இருவரும் அல்லாஹ்வுக்கு ஒரு காணிக்கை செலுத்துங்கள். யாருடைய காணிக்கையை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டானோ, ஏற்றுக்கொண்டவருக்கு அந்த அழகான பெண்ணை நான் மணமுடித்து தருகிறேன் என்று தந்தை ஒரு சமரசம் செய்கிறார். காபீல் மூத்த சகோதரர் வேண்டா வெறுப்போடு தானியங்களை, அவர் விவசாயம் செய்த தானியங்களை வேண்டா வெறுப்போடு அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர் காணிக்கை செலுத்துகிறார். காய்ந்த, உளுத்து போன, உபயோகமற்றதையெல்லாம் கொண்டு வந்து காணிக்கை செலுத்துகிறார். சகோதரன் ஹாபீல் அவர் கொளுத்த ஒரு வெள்ள ஆட்டை கொண்டு வந்து முழுக்க முழுக்க இறையற்றத்தோடு அல்லாஹ்வுக்காக வேண்டியே இஹ்லாஸாக அந்த வெள்ள ஆட்டை அல்லாஹ்வுக்கு காணிக்கை செலுத்துகிறார். ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் அல்லாஹ்வுக்கு ஒரு மனிதன் ஒரு காணிக்கை செலுத்தினால் அந்த காணிக்கை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய ஒரு அறிகுறி என்னவென்றால், வானத்திலே இருந்த ஒரு தீப்பிழம்பு வந்து அந்த காணிக்கையை கரிக்க ஆரம்பித்துவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி முஸ்லிமிலே பார்க்கலாம். ஆரம்ப காலகட்டத்தில் எந்த நபிமார்களுக்கும் இல்லாத சிறப்புகள் எனக்கு தரப்பட்டிருக்கின்றது என்று 5 வகையான சிறப்பை அல்லாஹ்வுடைய ரசூல் கூறும்போது, போர்க்காலத்தில் எதிரிகள் விட்டு சென்ற கனிமத்து பொருள் எனக்கு மட்டும்தான், என்னுடைய சமூகத்துக்கு மட்டும்தான் அனுமதி. அதற்கு முன்னாலெல்லாம் எதிரிகள் போர் பொருளை விட்டு சென்றால் அந்த பொருளெல்லாம் ஓரிடத்திலே ஒன்று கூட்டப்படும், வானத்திலே இருந்து ஒரு தீப்பிழம்பு வரும், அந்த பொருள்கள் எல்லாம் எரிந்து சாம்பலாகி போய்விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த அடிப்படையில் காபீல் ஹாபீல் இருவருடைய காணிக்கையும் முன்னிலையில் வைக்கப்பட்டது. வானத்திலிருந்து தீப்பிழம்பு வந்து ஹாபீலுடைய காணிக்கை மட்டும் எரித்துக் கொண்டது, எடுத்துக்கொண்டது. அந்த அடிப்படையில் ஹாபீலுக்கு தந்தை காபீலுடைய சகோதரி அழகான பெண்ணை திருமணம் முடிக்க நாடுகிறார். காபீல் என்ன செய்கிறார்? உன்னை நான் கொன்று விடுவேன் என்று எச்சரிக்கை செய்கிறார். ஹாபீல் சொல்லுகிறார், நீ என்னை கொல்வதற்கு கரம் நீட்டினாலும் எனது கரத்தை உனக்கு எதிராக நான் ஒருபோதும் தூக்க மாட்டேன் என்று மறுத்து பேசுகிறார். இறுதியில் காபீல் மூத்த சகோதரர் இளைய சகோதரர் ஹாபீலை கொன்று விடுகிறார். திருக்குர்ஆனிலே ஆதாரம் உண்டு. அப்படியானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த உலகத்தில் முதலில் கொலையை நிகழ்த்தி இந்த மனித சமூகத்திலே ரத்தம் சிந்தி காண்பித்துக் கொடுத்த காரணத்தினால் புகாரியில்
6867வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகில் அநியாயமாக எங்கு கொலைகள் நடைபெற்றாலும் அதில் ஆதமுடைய மகனுக்கு பங்குண்டு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன காரணம்? யார் ஒருவர் ஒரு தீமையை இந்த மனித சமூகத்திற்கு அறிமுகம் செய்கிறாரோ அந்த தீமையை செய்கிற மனிதர்களுடைய பங்கில் இவனுக்கும் ஒரு பங்குண்டு என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கூறினார்கள். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் முதலில் ரத்தம் சிந்தி மனித உயிரை அநியாயமாக கொலை செய்தது ஆதமுடைய மக்கள் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த குறிப்பையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாற்று பின்னணியில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், பல இடங்களில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ்வும் அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே கூறுகிறான். இதுவரை கொடுக்கப்பட்ட குறிப்பில் நமக்குரிய பாடம் என்னவென்றால், அல்லாஹுவை பொறுத்தவரையில் அல்லாஹ் ஒன்றை படைக்க நாடினால் அவன் ஆகுக என்று சொல்லுவான், உடனே அது ஆகிவிடும். அதுதான் அவனுடைய தனிப்பெரும் ஆற்றல். அவரால் படைக்கப்பட்ட அனைத்தும் அறிந்தும் அறியாமலும் அவனுக்கு சுஜூது செய்து கொண்டிருக்கின்றது, கட்டுப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வரிசையில் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து வானவர்களை அழைத்து அல்லாஹ் சொன்னான், ஆதமுக்கு நீங்கள் அடிபணியுங்கள், சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னான். வானவர்கள் எல்லாம் ஆதமுக்கு சுஜூது செய்தார்கள், சைத்தானை தவிர என்று நாம் பார்த்தோம். சைத்தான் அல்லாஹ்விடத்திலே செய்கிற வாக்குவாதத்தையும், அதனைத் தொடர்ந்து சைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வழிகெடுத்ததையும் இனி தொடர்ந்து நாம் பார்க்கவிருக்கின்றோம். வானவர்கள் எல்லாம் சுஜூது செய்தார்கள் ஆதமுக்கு. அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றலை புகழ்ந்து பெருமிதப்பட்டு ஆதமுடைய அந்த ஆற்றலை எல்லாம் உணர்ந்து, நிச்சயமாக அல்லாஹ் மனித சமூகத்தில் தேர்ந்தெடுத்தவர்களைத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்பதை உணர்ந்து வானவர்கள் எல்லாம் சுஜூது செய்தார்கள். சைத்தான் மறுத்தான். சைத்தான் மறுத்த சம்பவத்தை திருக்குர்ஆனில் அல்லாஹ் பல இடங்களில் சொல்கிறான். 15வது அத்தியாயத்தின் 32வது வசனம் அல்லாஹ் கேட்கிறான், காலயா இப்லீஸ் மாலக்க அல்லாஹ் தகூனா மினஸ் மஅஸ் சாஜிதீன். இப்லீஸே, வானவர்களோடு ஆதமுக்கு பணியாமல் இருப்பதற்கு உனக்கு என்ன நேர்ந்தது என்று இப்லீஸை பார்த்து சைத்தான் அல்லாஹ் கேட்கிறான். மேலும் அல்லாஹ் கேட்கிறான், காலமா மனஅக்க அல்லாஹ் தஸ்ஜுத இது அமர்த்துக்க, ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று நான் கட்டளையிட்ட போது சைத்தானே, இப்லீஸே, நீ அடிபணியாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்றும் அல்லாஹு தஆலா கேட்கிறான். 38வது அத்தியாயத்தின் 75வது வசனம், காலயா இப்லீஸ் மா மனஅக்க அன் தஸ்ஜுத லிமா ஹலக்து பியதிய, என்னுடைய 2 கரங்களால் நான் ஆதமை படைத்திருக்கும் போது என்னுடைய கரங்களால் படைக்கப்பட்ட ஆதமுக்கு அடிபணியாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். 38வது அத்தியாயத்தின் 75வது வசனம், அஸ்தக்பர்த அம் குன்த மினல் ஆலீன், அகந்தை கொண்டு விட்டாயா அல்லது நீ என்ன உன்னை உயர்ந்தவனாக காண்பிக்க ஆசைப்படுகிறாயா என்றும் அல்லாஹு தஆலா கேட்கிறான். சைத்தான் பதில் சொல்கிறான். 15வது அத்தியாயத்தின் 33வது வசனம், அவன் ஆதமை எதிர்த்து அவன் அந்த நாளிலே போர் பிரகடனம் செய்யவில்லை, அவன் அல்லாஹுவையே எதிர்த்து பேச ஆரம்பித்தான். காலலம் அக்குல்ல அஸ்ஜுதலி பஸரின், அவரை விட நான் தான் சிறந்தவன். ஹலக்தஹு மின் சல்சாலின் மின் ஹமாஇன் மஸ்னூன், சேற்றிலிருந்து கருப்பு களிமண்ணால் வடிவமைக்கப்பட்ட இந்த மனிதனுக்கு நான் பணிபவனாக இல்லை என்று பேசுகிறான். கால அனா கைரும் மின்ஹு, அவரை விட நான் தான் சிறந்தவன். என்ன காரணம் என்றால், ஹலக்தனி மின் நார், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன். வ ஹலக்தஹு மின் தீன், அவரோ களிமண்ணால் படைக்கப்பட்டவர் என்றும் சொல்கிறான். 7வது அத்தியாயத்தின் 12வது வசனம். ஆதமை எதிர்க்கிறோம் என்கிற பெயரில், ஆதமை காட்டிலும் தன்னை உயர்த்தி காட்ட வேண்டும் என்கிற பெயரில் அல்லாஹுவையே எதிர்த்து அவன் பேச ஆரம்பிக்கின்றான். அல்லாஹ் கேட்கிறான் 17வது அத்தியாயத்தின் 62வது வசனம், கால அரைத்தக ஹாதல்லதி கர்ரம்த அலைய, சைத்தான் சொல்கிறான், என்னை விட சிறப்பித்து அவரை நீ கூறுவாயாக. லஇன் அஹர்தனி இலா யௌமில் கியாமத்தி லா அஹ்தனிகுன் ذُرِّيَّتَهُ இல்லா கலீல். இறைவா, என்னை விட அவரை நீ சிறப்பித்து விட்டாய் அல்லவா,
நெருப்பால் படைக்கப்பட்ட என்னை காட்டிலும் களிமண்ணால் படைக்கப்பட்டவருக்கு சுஜூது செய்ய என்னை நீ கட்டளை பிறப்பிக்கின்றாய் அல்லவா? அப்படியானால் எனக்கு நீ கியாம நாள் வரை அவகாசம் தர வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பேசுகிறான். எனக்கு நீ கியாம நாள் வரை அவகாசம் தர வேண்டும். எதற்காக வேண்டிய அந்த அவகாசம்? லாஹத்தனி குன்ன ذُرِّيَّتَهُ இல்லா கலீல். உன்னால் படைக்கப்பட்ட உன்னுடைய சந்ததிகளை நான் வேறறுப்பேன் என்று சொல்லுகிறான். அடியோடு அவர்களை நான் வெட்டி சாய்ப்பேன் என்று சொல்லுகிறான். அவர்களுடைய ஈமானை நான் வேறடி மண்ணோடு நான் வேறறுப்பேன் என்று அல்லாஹ்விடத்திலே சொல்லி கியாம நாள் வரை எனக்கு நீ அவகாசம் தர வேண்டும் என்று கேட்கிறான். அல்லாஹ் உனக்கு அவகாசம் தந்துவிட்டேன் என்று சொல்லுகிறான். 38வது அத்தியாயம் 80வது வசனம் 81வது வசனம். கால ஃபஇன்னக மினல் முன்தரீன் இலா யௌமில் வக்தில் மஅலூம். ஒரு குறிப்பிட்ட அவகாசம் வரை உனக்கு நான் இதோ கால அவகாசம் தந்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான். 17வது அத்தியாயம் 64வது வசனம். நீ உன்னுடைய குரலின் மூலம் என்னுடைய அடியார்களை நீ அழைத்துக் கொள். குதிரைப்படை காலாட்படை என்றெல்லாம், பொருள் செல்வம் மக்கள் செல்வம் என்றெல்லாம் எல்லா வகையிலும் அவர்களுக்கு எதிராக நீ அவர்களை சூழ்ச்சி செய்து அவர்களை நீ உன்னுடைய கூட்டாளியாக ஆக்க நீ முயற்சி செய். ஆனால் சைத்தானுடைய வாக்குறுதி பொய்யானது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் 7வது அத்தியாயத்தின் 18வது வசனத்தில் சொல்கிறான். காலஹ்ருஜ் மின்ஹா மதுஊமன் மதுஹூர். இழிந்தவனாக விரட்டப்பட்டவனாக இங்கிருந்து நீ வெளியேறு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உத்தரவு பிறப்பிக்கின்றான். களிமண்ணால் படைக்கப்பட்டவனுக்கு நான் ஒருபோதும் அடிபணிய மாட்டேன் என்று சொல்லுகிறான். நான் தான் சிறந்தவன், காரணம் நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறான். அவன் சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. என்ன காரணம்? ஆதம் படைக்கப்படுவதற்கு முன்னதாகவே தன்னை படைத்ததாக அவன் பெருமிதம் கொள்கிறான். ஆதமை எதிர்த்து பேசுவதாக நினைத்து அல்லாஹுவையே எதிர்த்து பேசுகிறான். அல்லாஹுவால் சபிக்கப்பட்டவனாக மாறிவிடுகிறான். இங்கிருந்து வெளியேறு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வெளியேறு என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சைத்தானை பார்த்து சொல்லுகிறான். 7வது அத்தியாயத்தின் 18வது வசனம். லமன் தபிஅக மின்ஹும் லஅம்லஉன்ன ஜஹன்னம மின்கும் அஜ்மஈன். சைத்தானே, நீ இங்கிருந்து வெளியேறு. மனிதர்களிலும் ஜின்களிலும் யாரெல்லாம் உன்னை பின்பற்றுகின்றார்களோ அவர்களை கொண்டு நான் நரகத்தை நிரப்புவேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கையாக சொல்லிவிட்டு சொல்கிறான். 38வது அத்தியாயம் 82வது வசனம் 83வது வசனம். அப்படியானால் சைத்தான் திரும்ப பேசுகிறான். கால ஃபபிஇஸ்ஸத்திக, இறைவா உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன். லா உஇவியன்னஹும் அஜ்மஈன். தேர்ந்தெடுக்கப்பட்ட உன்னுடைய அடியார்களை தவிர இல்லா இபாதக்க மின்ஹுமுல் முஹ்லஸீன், பெரும்பான்மையானவர்களை உனக்கு வழிபடுகிற மக்களாக நீ காண மாட்டாய் என்று அல்லாஹ்விடத்திலே சொல்கிறான். அல்லாஹ்விடத்திலே எப்படியெல்லாம் பேசுகிறான். உன்னுடைய சந்ததிகளை உன்னுடைய அடியார்களை வேறறுப்பேன் என்று சொல்லுகிறான். பெரும்பான்மையான மக்கள் உன்னை வணங்கி வழிபடுகிற மக்களாக நீ காண மாட்டாய், ஒரு சில மக்களை தவிர என்றும் அல்லாஹ்விடத்திலே அவன் சொல்லுகிறான். 7வது அத்தியாயம் 16வது வசனத்தில் மீண்டும் சொல்லுகிறான். கால ஃபபிமா அஹ்வைதனி லா அக்வுதன்ன லஹும் ஸிராத்தக்கல் முஸ்தகீம். இறைவா, என்னை நீ வழிகெடுத்தாய் அல்லவா? இறைவனிடத்திலே பேசுகிறான். இறைவா, என்னை நீ வழிகெடுத்தாயே, அதற்கு பகரமாக உன்னுடைய நேரான பாதையில் நான் போய் அமர்ந்து உன்னுடைய அடியார்களை நானும் வழிகெடுப்பேன் என்று சொல்லுகிறான். 7வது அத்தியாயம் 17வது வசனம். சும்மலா ஆத்தியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வ மின் ஹல்ஃபிஹிம் வ அன் ஐமானிஹிம் வ அன் ஸமாலிஹிம். நான் அவர்களுடைய முன்னும் அவர்களுடைய பின்னும் அவர்களுடைய வலதுபுறமும் அவர்களுடைய இடதுபுறமும் நான் சென்று அவர்களை நான் வழிகெடுப்பேன். அதிகமானோரை நீ உன்னை வணங்குகிற மக்களாக நீ காண மாட்டாய் என்றும் சொல்லுகிறான். அல்லாஹ் திரும்ப அவனுக்கு ஒரு பதில் சொல்லுகிறான். 17வது அத்தியாயத்தின் 65வது வசனம். இன்ன இபாதி லைஸ லக அலைஹிம் சுல்தானுன் வ கஃபா பி ரப்பிக வக்கீல். நீ சொன்னதெல்லாம் உண்மைதான், ஆனால் எனது அடியார்களின் மீது, என்னை அஞ்சி நடக்கக்கூடிய மக்களின் மீது உனக்கு எந்த ஆதிக்கமும் இருக்காது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிடுகிறான். அப்படியானால் சைத்தான் என்பவன் யார்? சைத்தான் என்பவன் சாதாரணப்பட்டவன் அல்ல. ஆதமை படைப்பதற்கு முன்னதாகவே அவன் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் இருக்கக்கூடியவன். ஆதமை படைப்பதற்கு முன்னதாகவே அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டு வந்தவன் சைத்தான். ஆனால் அல்லாஹ்வுக்கு வணக்க வழிபாட்டை இவ்வளவு துல்லியமாக செய்த அந்த சைத்தான்
உலக அழிவு நாள் வரை இப்படிப்பட்ட சாபத்திற்குரியவனாக ஆவதற்கு என்ன காரணம் என்றால், அல்லாஹ் இட்ட கட்டளைக்கு நேர்மாறாக தன்னுடைய அறிவை கொண்டு அறிவை பயன்படுத்தி அல்லாஹ்விடத்திலே பேச ஆரம்பித்தான். கட்டளை ஆதமுடையதல்ல, கட்டளை அல்லாஹ்வுடையது என்பதற்கு பகரமாக அவன் அல்லாஹ்விடத்திலே பேச தன்னுடைய அறிவை பயன்படுத்தினான். நான் யார் தெரியுமா? நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன். நீ படைக்கப்பட்ட பொருள் மண்ணால் படைக்கப்பட்டது. ஆகவே நெருப்பால் படைக்கப்பட்ட நான் தான் சக்தி வாய்ந்தவன், இபாதத்தில் உயர்ந்தவன், என்னை காட்டிலும் உயர்ந்தவன் யாருமல்ல என்று அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய அறிவை பயன்படுத்தி பேசினான். நான் எல்லா வகையிலும் சிறந்தவன் என்றெல்லாம் பேசினான். ஆகவேதான் அல்லாஹ் இழிந்தவனாக இழிவடைந்தவனாக இங்கிருந்து நீ வெளியேறி கியாமத் நாள் வரை உனக்கு அவகாசம் உண்டு என்று அல்லாஹ் சொன்னான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், குதிரை படையையும் காலான் படையையும் பொருள் செல்வத்தையும் குழந்தை செல்வத்தையும் எல்லாம் நான் உனக்கு தருகிறேன். அதை கொண்டு என்னுடைய அடியார்களை முடிந்தால் நீ வசப்படுத்தி ஏமாற்ற நினைத்துப்பார் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறிவிட்டு தொடர்ந்து சொல்கிறான், என்னால் வாக்களிக்கப்பட்ட என்னை அஞ்சி நடக்கக்கூடிய மக்களிடத்தில் உனக்கு எந்த வகையான கட்டளையும் பிறப்பிக்க முடியாது, அவர்களை நீ வழிகெடுக்க முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ்வை அஞ்சி நடந்தால் இந்த சைத்தானிடமிருந்து நமக்கும் பாதுகாப்பு உண்டு. ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் வீட்டிலிருந்து வெளியே புறப்படும் போது, ஒரு மனிதன் வீட்டிலிருந்து வெளியே புறப்படும் போது உடனே அங்க 2 சைத்தான்கள் வந்து வாசலிலே நின்று விடுகிறது. இது தினசரி நடக்குமாம். அவன் வீட்டிலே வெளியே கால் எடுத்து வைத்தவுடன் அவனை அப்படியே அழைத்துக் கொண்டு வழிகெடுத்து விட்டு திரும்ப வீட்டுக்கு கொண்டு வந்து விடுவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் வீட்டிலிருந்து புறப்படும் பொழுது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கின்றேன், என்னுடைய எல்லா பொறுப்புகளையும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட்டேன் என்று சொல்லி யார் வீட்டை விட்டு வெளியே கிளம்புகிறார்களோ அந்த மனிதனை பார்த்து அந்த 2 சைத்தான்களும் பேசுகின்றது, இந்த அடியானை பார்த்தாயா, வீட்டிலிருந்து வெளியே புறப்படும் பொழுதே எல்லா பொறுப்புகளையும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட்டு புறப்படுகிறானே, இவனை நம்மால் வழிகெடுக்க முடியாதே என்று சைத்தான் புறமிதுகிட்டு ஓடுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வுடைய நினைப்பில் இருக்கிற காலமெல்லாம், அல்லாஹுவை அஞ்சி இந்த உலகத்தில் வாழ்கிற காலமெல்லாம், அல்லாஹுவால் இடப்பட்ட இபாதத்துகளை நம்முடைய வாழ்வில் அதிகம் அதிகம் செய்கிற காலமெல்லாம் சைத்தானுக்கு நமக்கு மிகப்பெரிய இடைவெளி உண்டாகிக் கொண்டே இருக்கும். இபாதத்துகளின் மூலம், இறையச்சத்தின் மூலம், தூய்மையான பாவ மன்னிப்பு பிரார்த்தனைகளின் மூலம், திக்ருகளின் மூலம் சைத்தானை விரட்டி அடிக்கின்ற வழிமுறைகளையும் நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்துள்ளார்கள். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே இருந்து இந்த மனித சமுதாயத்தை நரகத்திலே இருந்து சொர்க்கத்திலே இருந்து வெளியேற்றி நரக நெருப்பிற்கு அழைத்துச் செல்லுகிற முதல் மனிதராக சைத்தான் இருந்திருக்கிறான். அவனை குறித்து நாம் ஒவ்வொருவரும் மிகுந்த எச்சரிக்கையோடு இருந்து கொள்ள வேண்டும். அவன் அல்லாஹ்விடத்தில் கூறியதை போல, உலக அழிவு நாள் வரை எனக்கு அவகாசம் வேண்டும், நான் முன்னும் பின்னும் வலதும் இடதுமாக சென்று உன்னுடைய பாதையில் நான் அமர்ந்து கொண்டு மக்களை வழிகெடுப்பேன் என்று அல்லாஹ்விடத்தில் அவன் கொடுத்த வாக்கை அவன் முதலில் நிறைவேற்றியது நம்முடைய தந்தை இடத்தில். அந்த விஷயத்தில் நம்முடைய தந்தை தோற்று போனார், சைத்தான் வெற்றி அடைந்தான். அந்த நிகழ்ச்சி என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் தொழுகை முடிந்தவுடனே இமாம் சலாம் கொடுத்த உடனே இருப்பிடத்தில் இருந்து எழுந்து ஓடிவிடாமல் நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹுடைய ரசூல் காண்பித்து தந்த ஒரு சில திக்ருகளை, துஆக்களை செய்ய வேண்டும் என்பதனை தொடர்ந்து ஒரு சில வாரங்களாக நாம் பார்த்து வருகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பொதுவாகவே அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய நிஅமத்திற்குரியவன், நம்மீது அருள் சொரிந்திருக்கிறான், கருணையாளன் என்பதையெல்லாம் நாம் ஒவ்வொரு ஹதீசுகளின் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஒரு 5 நிமிடத்தில் பல கோடான கோடி நன்மைகளை எல்லாம் பெறுகிற அளவுக்கு இஸ்லாம் நமக்கு
நிறைய இபாதத்துகளை காண்பித்து தந்திருக்கின்றது. மறுமை நாளில் மீசானுடைய தராசில் அல்லாஹ் நன்மையும் தீமையும் எடை போட்டு எந்த ஒரு மனிதனுடைய முள்ளாவது அந்த மீசானில் நடு நிலத்தில் நின்றால், இந்த பக்கம் சாயாமல் வலதுபுறமும் சாயாமல் இடதுபுறமும் சாயாமல் அந்த முள் நடுவிலே நிற்கும் போது அந்த மனிதன் அந்த மறுமை நாளில் ஒரு சுபஹானல்லாஹ் நாம் இந்த இடத்திலே போற வாய்ப்பு கிடைத்தால் நன்மை தட்டு அதிகரித்து சொர்க்கம் செல்லலாமே என்று நினைக்கிற நாள் அந்த நாள். அங்கு அவகாசம் அளிக்கப்பட மாட்டாது. இங்கு நமக்கு நிறைய அவகாசம் உண்டு. ஆனால் சைத்தான் சென்ற ஜுமாவுடைய உரையில் நாம் கூறியதை போல தொழுகை முடிந்தவுடன் அந்த இடத்திலிருந்து நம்மை அப்புறப்படுத்தவே சைத்தான் முயற்சி செய்கிறான். சைத்தானிடமிருந்து நாம் நம்மை காப்பாற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் கூறிய திக்ருகளையும் ஸலவாத்துகளையும் சொல்லி ஏராளமான நன்மைகளை பெறுகிற நன்மக்களாக நாம் மாற வேண்டும். அந்த வரிசையில் சென்ற வாரம் பார்த்தோம் 2500 நன்மைகளையும் அதற்கு நேர்மாறாக 2500 பாவ மன்னிப்பையும் பெறுகிற வழியை சென்ற வாரம் நாம் பார்த்தோம். இந்த வாரம் நஸை என்கிற நபிமொழி தொகுப்பில் 1337வது நபிமொழி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 5 நிமிடம் கூட ஆகாது. நீங்கள் எண்ணி கணக்கிட்டு பார்த்தால் 5 நிமிடம் கூட ஆகாது. ஆனால் உங்களுக்கு வழங்குகிற நன்மை வார்த்தையால் சொல்லி மாளாது. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் தெரியுமா? பொதுவாகவே இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு கிருபையை, நன்மைகளை செய்கிற அதே நேரத்தில் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். நான் ஒரு நன்மையை செய்கிறேன் என்றால் அதற்குரிய கூலி 1ஆக 2ஆக 20ஆக 100ஆக எண்ணில் அடங்காத நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தரலாம். அது நியாயவானுக்கு போதுமானதா. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நன்மையை செய்கிற அதே நேரத்தில் உங்களுக்குரிய பாவங்களையும் நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நாம் செய்கிற நன்மையை கேளுங்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் யார் ஒருவர் சுப்ஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 34 முறை யார் அந்த திக்ரை ஓதுகிறாரோ அவருக்குரிய நன்மை என்னங்க? 1க்கு 10 என்கிற வீதம் 1000 நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அது வேறு விஷயம். ஆனால் எவ்வளவு தீமைகள் மன்னிக்கப்படுகிறது தெரியுமா? கடல் நுரை அளவு பாவங்கள் இருந்தாலும் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். கடல் நுரை அளவு என்ன முடியுமா? வார்த்தையால் சொல்ல முடியுமா எவ்வளவு பாவம் என்று? கடல் நுரை அளவு பாவங்கள் இருந்தாலும் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. தொழுகைக்கு பிறகு நீங்கள் சுப்ஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 34 முறை, 100 முறை நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் தஸ்பீஹ் செய்கிற காரணத்தினால் கடல் நுரை அளவு பாவம் மன்னிக்கப்படுகிறது என்கிற செய்தி நஸையில் 1337வது நபிமொழியாக இடம்பெற்றிருக்கிறது என்றால், வாழ்க்கை முழுக்க நாம் இந்த திக்ரை மறவாமல் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சொல்லிக்கொண்டே சென்று நாம் மரணிக்கின்ற பொழுது அப்படியான நம்முடைய வாழ்விலே பாவங்கள் இருக்குமா? பாவமற்றவர்களாக நாம் மரணிக்கின்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திக்ரை நமக்கு கற்றுத் தந்துள்ளார்கள். அந்த அடிப்படையில் இந்த திக்ருகளை செய்கிற நன்மக்களாக நாம் மாற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. இந்த மனித சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ பாவப்பட்ட மக்களுடைய சிரமங்களை போக்கி நோய் நிவாரணங்கள் அளித்து சாந்தி சமாதானத்தோடு அந்த மக்களை அல்லாஹு தஆலா இம்மையிலும் மறுமையிலும் வாழ வைப்பானாக. ஹிதாயத்து கிடைக்காத மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து, ஹிதாயத்து கொடுத்த மக்களுக்கெல்லாம் அந்த ஹிதாயத்தை மரணம் வரை நீட்டி வைத்து, மரணிக்கின்ற பொழுது ஷஹாதத்து கலிமாவை மொழிந்து மரணிக்கின்ற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்க வேண்டும். இஸ்லாத்திற்கு இந்த உலகத்தின் பல பாகங்களிலும் பல்வேறு வகையான எதிர்ப்புகளும், வேகமான அடிப்படையில் பல்வேறு வகையான எதிர்ப்பு தாக்குதல்களும் இந்த உலகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அவைகளையெல்லாம் அல்லாஹ் முறியடித்து இஸ்லாத்தை இந்த உலகத்தில் மேலோங்கச் செய்வானாக. ஆரம்ப காலகட்டத்திலெல்லாம் இஸ்லாத்தை வேறறுப்பதற்காக வேண்டி அள்ளும் பகலும் துடித்துக் கொண்டிருந்த எத்தனையோ அன்பர்கள் காலம் தவழ்ந்தாவது இந்த உலகத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட செய்தி இந்த உலகத்திலே நம்மால் பார்க்க முடிகின்றது. அண்மையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆபாச படம் எடுத்து இணையதளத்திலே வெளியிட்டு நாடு முழுக்க உலகம் முழுக்க கொந்தளிப்பை ஏற்படுத்திய மக்கள் எல்லாம் இன்றைக்கு இஸ்லாத்தை தழுவிக் கொண்டிருக்கிற ஒரு காட்சி இணையதளங்களிலே பார்க்கிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கு எப்பொழுது எந்த நேரத்தில் எந்த வகையில் ஹிதாயத்தை வைப்பான் என்று சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூலை ஒரு மிகப்பெரிய ஒரு காமக்கொடூரனாக சித்தரித்து அண்மையில் இணையதளத்திலே யூடியூப்பிலே வெளியிட்ட அந்த மனிதர் இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிய செய்து இணையதளத்திலே பார்க்கிறோம் என்றால்
அல்லாஹ்வினுடைய மார்க்கம் மெல்ல மெல்ல மேலை நாடுகளில் வேகமாக இன்றைக்கு அடிக்கின்ற காற்றைப் போல இஸ்லாம் வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. நாட்டினுடைய அதிபர்களுடைய வீடுகளில் இஸ்லாம் நுழைந்திருக்கின்றது. அவருடைய வீடுகளில் இருக்கிற பெண்கள் இன்றைக்கு இஸ்லாத்தை தழுவ ஆரம்பித்து விட்டார்கள். மிக வேகமாக இஸ்லாம் இன்றைக்கு பரவ ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அல்லாஹு தஆலா இணை வைத்தலை ஒழித்து ஏகத்துவத்தை நிலைநாட்டி இந்த இஸ்லாத்தை இந்த உலகெங்கும் பரவச் செய்ய வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹுவே, நாங்கள் முஸ்லிமாக வாழும் பொழுதே எங்களுடைய உயிர்களை நீ கைப்பற்று, கபர் வேதனையை விட்டும் நரக நெருப்பை விட்டும் எங்களை நீ காப்பாற்று. மறுமை நாளில் இலகுவாக விசாரணை செய், கண் சிமிட்டும் நேரத்திற்குள் அந்த நரக நெருப்பினுடைய பாலம் கடந்து சொர்க்கம் செல்கிற பாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும் நீ தாயா அல்லாஹ். அது மட்டுமல்ல, சொர்க்கத்தில் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் மட்டுமல்ல, உன்னுடைய தூதர்களோடு நபிமார்களோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கிற வாய்ப்பையும் எங்களுக்கு தாயா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிற நன்மக்களாக நாம் மாற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் இதே போல சொர்க்கத்தில் நம்முடைய தூதரோடு அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.